ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கிராண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஃபஸ்ட்டு வீடியோனாலே மங்களகரமான ஒரு 10 மணியோட ஆர்ட் தான் அக்ரலிக்கில் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பென்சிலில் அவுட்லைன் போட்டுக்கிறேன். ஒரு ஃபேஸ் கொஞ்சம் 3/4 சைடு வியூவில் தான் நான் அதை ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே பேக்ரவுண்ட் நம்ம பண்ணிடலாமா? பேக்ரவுண்ட் கொஞ்சம் நைட் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுக்காக நான் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டாக ப்ரௌன் சொல்ல முடியாது, மிக்ஸ்டு. ஓகே, தென் அதில் நான் ஒரு சின்னதாக மல்டி கலர்ஸில் மல்டி மீன்ஸ் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நான் ஒரு பிளர்ரி லைட் எஃபெக்ட் மாதிரி கொண்டு வர போகிறேன். இது ஒரு நைட்டில் நம்ம தூரத்தில் சீரியல் பல்ப் இருந்துச்சு, நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்தோன்னா இந்த மாதிரியான ஒரு விஷுவல் வரும். ஃபினிஷிங்கில் உங்களுக்கு அந்த மாதிரியான லுக் கிடைக்கும். இது அந்த பிளர்ரி லுக் வர்றதுக்காக நான் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நான் அது மேலே லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ அந்த மாதிரியான கொஞ்சம் பிளர்ரி லுக் கிடச்சிரும். இப்போது நான் ஃபேஸ்க்கு கலர் பண்ணுறேன். நான் ஃபேஸ் கலருக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ரெட்டிஷாக நான் கலர் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப அந்த கலர் பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த லேடி கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஃபஸ்ட்லேருந்தே ஐடியாவாக இருந்தது. ஸோ நான் அந்த கலர் கொடுத்துருக்கேன். ஃபேஸ் ஃபுல்லாகவே இந்த கலரை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். இந்த கலர் கொஞ்சம் கூட பேட்சி இல்லாமல் நம்ம அக்ரிலிக்கை பொறுத்தளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு கலர்ஸ் எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கணும். கொஞ்சம் கூட அன்ஈவனாக இருந்தது, பேட்சியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது ஃபினிஷிங் லுக்கு. அதனால் ஃபுல்லாக நான் அதை பிளெண்ட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக லைட்டர் ஷேடு எடுத்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கே நமக்கு அந்த லைட்டர் ஷேடு வேணுமோ அங்கெல்லாம் அந்த லைட்டர் ஷேடு லைட்டாக கொடுக்க போகிறேன். அப்புறம் நெக்குக்குமே நான் இதே கலரே யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்கில் அந்த ஷேடோ மாதிரி லைன்ஸ் வரும், அதுக்கு நம்ம டார்க்கர் டோன் யூஸ் பண்ணணும். இப்போது ஃபேஸில் ஐப்ரோ, ஐஸ் அண்ட் லிப்ஸ் அந்த இது மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையுமே நான் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டர் டோன் எடுத்து எங்கே எனக்கு அந்த ஷேடு வேணுமோ, அந்த நமக்கு அந்த ஷேட் கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் டார்க்கர் டோன் எடுத்து எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கேன். இப்போது இயர்ஸ்க்கும் நான் கலர் கொடுத்துக்கிறேன். இயர்ஸில் கலர் கொடுக்கும்போதே அதை வச்சே இயர்ஸில் சில ஃபோல்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ஷேடோஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் இதிலே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஐபால் ட்ரா பண்ணுறதுக்காக டார்க் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். ஐபாலில் ஹைலைட் ஏரியா அதெல்லாம் விட்டுட்டு மற்ற இடத்துல ஃபுல்லாக நான் ஐபாலுக்கு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் ரொம்ப மிட்டோனாக எடுத்திருக்கேன், ரொம்ப ரெட்டிஷ் அந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் லுக் எடுத்துனாவே நமக்கு ஜிமிக்கி தான். ஜிமிக்கி இல்லாமல் எப்படி வரும்? அதனால் ஒரு கோல்டு கலர் ஜிமிக்கி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லோவில் ப்ரௌனிஷ் கலரில் வச்சு நான் ஷேடிங்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் ஜிமிக்கிக்கான டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ரவுண்டு, அப்புறம் கொஞ்சம் பெண்டு அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இது ஜிமிக்கி ரொம்ப நல்லா அழகான லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட் சொல்லவே வேணாம், ட்ரெடிஷ்னல் லுக்குனாவே நம்மளோட ஃபினிஷிங் எப்போவுமே ஃப்ளவர்ஸோட தான். ஒயிட் அண்ட் ரெட் ஃப்ளவர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரெட்டிஷ் பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி ஸ்மால் சைஸாக இருக்கும்ல, அந்த ஃப்ளவர் மாதிரியான லுக்கு. ஏன்னா அந்த பன்னுக்கு அது ரொம்ப சூட் ஆகும் அப்படின்றதுனால அதிலே ஆரஞ்சு ஷேடோடு நான் பண்ணியிருக்கேன். சென்டரில் எல்லோ அண்டு ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டாட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்களே பாருங்கள். ஓ, ஏதோ மிஸ் ஆகுதே. ஃபைனலாக பொட்டு வச்சு நம்மளோட ட்ரெடிஷ்னல் லுக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.